இந்திய ஜனநாயகத்தில் தேர்தல் ஜனநாயகத்தில் நம்பர் தான். ஒரு ஓட்டு கூட வாங்கினாலும் ஒரு வெற்றி தான், ஒரு ஓட்டு குறைச்சு வாங்கினா தோல்வி தான். நம்பர் தான். திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, நாங்களும் சேர்ந்து தான் தோத்துருக்கோம். நாங்க ஒன்றும் அதை மறுக்கலையே சார். என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்க? என்ன இல்ல திமுக அதிமுக அணி தோற்று விட்டது என்றால் நாங்களும் சேர்த்து தோத்துருந்தான்னு சொல்றேன். திமுக மட்டும் தோத்துருச்சு நான் சொல்றேன். இந்த ரெண்டு அணி தோத்துருச்சு. மூன்றாவது இருக்கிற ஒரே வாய்ப்பு அவங்க தான். இல்ல இல்லன்னு சொன்ன பிறகு தொடருமான்னு கேள்வி கேட்டா என்ன பண்றது? ஏங்க இல்லன்னு சொன்ன பிறகு தொடருமான்னு கேட்டா கேள்வி சார், தொடருமான்னு கேட்கறது எங்க பிரச்சனை இருக்கு? சொல்லி என்ன எந்த இடத்துலயுமே, அதாவது 8ஆம் தேதி எங்களுடைய மாநில குழு கூடி தாவேகாவுக்கு ஆதரவு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுயேட்சையாக எடுத்த முடிவு. அது யாருடைய உத்தரவிலேயோ யாருடைய ஒப்புதலையோ அந்த முடிவை எடுக்கவில்லை என்பதை 8ஆம் தேதி பத்திரிகையாளர் கூட்டத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இரண்டாவது, தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகள், தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள், மதச்சார்பின்மை பிரச்சனைகள், இது போன்ற விஷயங்களில் ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து இந்த கோரிக்கைகளுக்காக நாங்கள் சேர்ந்து போராடுவோம் என்பதை அன்றைக்கே சொல்லியிருக்கிறோம். அதே நிலைப்பாடு தான் இப்பயும் சொல்றேன். யார் சொல்றா? ஸ்டாலின் சொல்லிட்டு அவர்கிட்ட கேளுங்க. சண்முகம் சார் இப்படி சொல்றாரு சார், நீங்க எப்படி இப்படி சொல்றீங்கன்னு கேளுங்க. ஏங்க நான் தெளிவா தானே சொல்றேன், உங்களுக்கு விளங்கலையா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார் கொஞ்சம் இருங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது, வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்று எடுத்த முடிவு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முடிவை தவிர யாருடைய தூண்டுதல்லையோ ஒப்புதல்லையோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. அவர் கேட்டார்னா அவர்கிட்ட போய் கேளுங்க சார். சண்முகம் சார் நீங்க என்ன கேட்டிருக்கணும்? அப்ப ஸ்டாலின் அப்படி சொல்லும் போது சண்முகம் 8ஆம் தேதி இப்படி சொன்னாரு, நீங்க எப்படி சொல்றீங்க சார்? அவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு கேட்க முடியல, இங்க வந்து கேக்குறீங்க. ஏன் வந்தா கேக்குறீங்க? உங்க நிருபர் அங்க இருக்காருல்ல, சென்னையில் இல்லையா? கேட்கலையே, யாரும் கேட்கலையே. திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிற மாதிரின்றது இல்ல. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் சேர்ந்து நாங்கள் போராடுவோம். இதை அப்பயும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், எதிர்காலத்திலும் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டு